Hello everyone, welcome to my channel. So இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் லியர் இதனுடைய ட்விஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு ஷேக்ஸ்பியர் யூனிட்டில் இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ 4 ட்ராமா கொடுத்துருக்காங்க, அலாங் வித் தட் 8 சானட்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக வந்து நான் வீடியோ போட்டேன். எக்ஸப்ட் இந்த கிங் லியரோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நான் இன்னும் போடணும். ஸோ அதுவும் வந்து 1 or 2 டேஸில் வந்து நான் அதையுமே வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வித் எல்லா விதமான இன்ஃபர்மேஷனோடையும் நான் வந்து அதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும் அப்படின்றதுனால தான் அது கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அதுக்கான 50 குவிஸ் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு வீக்கோட போர்ஷன்ஸ் வந்து ஷேக்ஸ்பியர் யூனிட் அலாங் வித் தட் இந்தியன் ரைட்டிங்கோட போம்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த விஷயம் எல்லாமே வந்து என்னோடய சேனல்லே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஒவ்வொரு வீக்குமே. ஸோ ஒரு சிலது நான் முன்ன பின்ன அந்த மாதிரி போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அலாங் வித் தட் நீங்களுமே வந்து வேறு சோர்ஸஸ்லாம் வந்து பார்த்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ நான் என்னென்ன சோர்ஸஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். அந்த சோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து கிங் லியரோட 50 MCQs தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் கிங் லியர்? ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர். When was King Lear first performed? It is performed in 1608. இது யாருக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, கிங்குக்கு முன்னாடி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த ஒரு பிளேவை. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அந்த இப்போ எப்படி வந்து ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லைங்களா. இப்போ அவை புலவர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அக்பர் பீர்பால் எடுத்துக்கோங்களேன். சம்டைம்ஸ் அக்பர் தப்பு பண்ணும்போதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து மினிஸ்டர்ஸ்லாம் சொல்லணும் போதோ டைரெக்டாக வந்து அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாவோ இல்லை ஒரு ஸ்டோரி மூலியமாவோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஷேக்ஸ்பியரோட எல்லா பிளேவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிங்குக்கு முன்னாடி ப்ளே பண்ணுற நிறைய ப்ளே வந்து கிங்குக்கு முன்னாடி ப்ளே பண்ணதாக இருக்கும், அல்லது குவீன் எலிசபெத்துக்கு முன்னாடி ப்ளே பண்ணதாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ரீசனுக்காகவும் இருக்கும். நிறைய எல்லா பிளேஸும் அப்படியே ரீசனுக்காக தான் சொல்ல முடியாது. ஒரு சிலது காமிக்கலாக வந்து இதுக்காகவும் இருக்கும், ரெஃப்ரெஷ்மெண்ட்காகவும் இருக்கும். ஒரு சில பிளே வந்து இந்த மாதிரி சம் ரியாலிட்டி சொல்கிறதுக்கோ இல்லை ஹிஸ்டாரிக்கலாக சொல்கிறதுக்கோ இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கோ வந்து இருக்கும். ஸோ இந்த பிளேவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் வந்து கிங்குக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. அதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக மேக்பத்தும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான், ஜூலியஸ் சீசரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹூ இஸ் கிங் லியர்ஸ் யங்கஸ்ட் டாட்டர்? ஸோ 3 daughters இருப்பாங்க. ஸோ யங்கஸ்ட் இஸ் கார்டிலியா. ஸோ கார்டிலியான்ற பேர் வந்து வேறு ஒரு ஒர்க்லேருந்து தான் வந்து ஷேக்ஸ்பியர் எடுத்து வந்திருப்பார். அது எந்த ஒர்க் அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து அதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்கிறேன். வாட் டஸ் லியர் டிசைட் டு டூ அட் த பிகினிங் ஆஃப் த பிளே? ஸோ ஹீ டிசைட் டு டிவைட் த கிங்டம். ஸோ அவர் வந்து ஓகே நம்ம கிங்டமை கொடுத்துட்டு நம்ம வந்து ரிட்டையர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சார். பட் அவர் யோசிச்சது தப்பு கிடையாது, பட் யோசித்த விதம் தான் தப்பு. ஏன்னா நம்மளை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த பொண்ணுங்க கிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. ஆஸ் வெல் அஸ் இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணி கொடுத்துட்டாலுமே நமக்கு அதுக்கப்புறம் நம்ம அந்த கிங்காக பவரில் தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் இதாக யோசிச்சுட்டாரு. பட் அந்த டாட்டர்ஸ் வந்து எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே. இப்போ நல்ல டாட்டராக இருந்தால் அவங்க வந்து ஓகே நீங்களே கிங்காக இருங்கன்னு அவங்க இருக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஃபஸ்ட்டு 2 டாட்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவரை வந்து எப்படி வெளியில் துரத்தணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து தப்பாக வந்து அவர் டிசைட் பண்ணது. ஹவு டஸ் லியர் பிளான் டு டிவைட் ஹிஸ் கிங்டம்? ஸோ அவர் வந்து டெஸ்ட் வச்சு, லவ் டெஸ்ட் மாதிரி வச்சு எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்க வந்து நம்மளை லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணணுன்னு இது பண்ணேன். ஸோ பேஸ்ட் ஆன் ஹூ லவ்ஸ் ஹிம் மோஸ்ட். வாட் இஸ் கார்டிலியாஸ் ரெஸ்பான்ஸ் டு லியர்ஸ் லவ் டெஸ்ட்? ஸோ ஷீ ஸ்பீக்ஸ் ஹானஸ்ட்லி. ஸோ கார்டிலியா மட்டும்தான் வந்து ஹானஸ்ட்டாக பேசினான். ஹூ மேரிஸ் கார்டிலியா ஆஃப்டர் ஹர் டிஸ்இன்ஹெரிட்டன்ஸ்? ஸோ அவள் வந்து ஹானஸ்ட்டாக பேசினதுனால இவருக்கு வந்து கார்டிலியாவுக்கு வந்து நான் டவுரியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ் தான் வந்து கார்டிலியா வந்து கல்யாணம் பண்ணிக்குவார். இவர் கூடவே வந்து இன்னொரு சூட்டரும் இருப்பார். பட் அவருக்குமே வந்து கார்டிலியா பிடிக்கும். பட் இருந்தாலும் டவுரி இல்லை அப்படின்றதுனால அவர் வந்து இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். விச் 2 daughters betray Lear? So it is Gondrel and Regan. So the option is B. Who is the illegitimate son of Gloucester? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குட்டி சப்ளாட் மாதிரினே நம்ம சொல்லலாம். கிங் லியர் வந்து எப்படி 3 பொண்ணுங்களில் முதல் 2 பொண்ணுங்க ஏமாத்துறாங்களோ, 3வது பொண்ணு தான் ரொம்ப ஹானஸ்டியாக இருக்கும். பட் அந்த பொண்ணை வந்து துரத்தி விட்டுருவார் இல்லையா கிங் லியர். சேம் திங் கோஸ் டு இன்னொரு
பார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா க்ளௌசெஸ்டர், டியூக் ஆஃப் க்ளௌசெஸ்டர், அவரோட பசங்க எட்கர் அண்ட் எட்மண்ட். இதில் ஒருத்தவங்க வந்து ஏமாத்துறவங்க, ஒருத்தவங்க வந்து ரியலாகவே ஹானஸ்ட்டாக இருக்கவங்க. ஸோ பட் இவர் என்ன பண்ணுவார்னா ஏமாத்துறவங்களை நம்பி இது பண்ணிடுவார், அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஹானஸ்ட்டாக இருக்கவங்க வந்து நாடு கடத்திடுவாங்க. ஸோ யார் இல்லெஜிட்டிமேட் சன் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் எட்மண்ட். ஸோ எட்மண்ட் தான் வந்து இதில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு வில்லன் மாதிரின்னு சொல்லலாம். எட்மண்ட் அண்ட் அலாங் வித் த 2 daughters ஆஃப் கிங் லியர், ஃபர்ஸ்ட் 2 daughters ஆஃப் கிங் லியர். What title does Edmund seek? So அவரோட அப்பா title, that is Duke of Gloucester. What disguise does Kent adopt after being banished? So கென்ட்ன்றவரும் வந்து ஒரு நோபல் மேன் in the court of King Lear. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா கார்டிலியா வந்து ஹானஸ்ட்டாக பேசுகிறப்ப சப்போர்ட் பண்ணுவார். ஐ மீன் லியர் வந்து அவரை வந்து டவுரி கிடையாது, நீ இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி ரொம்ப திட்டும்போது, இல்லை கார்டிலியா வந்து கரெக்டு தான்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறப்ப கென்ட்டை வந்து பேனிஷ் பண்ணிடுவார். ஸோ ஹீ இஸ் அ நோபல் மேன். அண்ட் பேனிஷ் பண்ணதுக்கு அப்புறமா கிங் லியர் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இவர் வந்து அவருக்கு சர்வெண்ட்டாக வந்து டிஸ்கைஸ் பண்ணிவிட்டு சர்வெண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணுவார். வாட் டஸ் த ஃபூல் யூஸ் டு கிரிட்டிசைஸ் லியர்? ஸோ என்ன மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க லியரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா சாங்ஸ் அண்ட் ரிடில்ஸ். சம்டைம்ஸ் வந்து அவர் பேசுகிறது வந்து லியரோட உள்ளுக்குள்ளே அவர் என்ன நினைக்கிறாரோ அதே வந்து ஃபுல் பேசுகிற மாதிரி இருக்கும் ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த பிளே. Who gouges out Gloucester's eye? ஸோ க்ளௌசெஸ்டர் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து க்ளௌசெஸ்டரை வந்து அவர் தான் வந்து ஃப்ரான்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காருன்ற மாதிரி தப்பாக நினச்சிட்டு ரீகன் அண்ட் கார்ன்வால், ரீகனோட ஹஸ்பண்ட் தான் வந்து கார்ன்வால். ஸோ அவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணுவாங்களா க்ளௌசெஸ்டரோட ஐயை வந்து நோண்டி எடுத்துருவாங்க. வாட் இஸ் எட்கர்ஸ் டிஸ்கைஸ் இன் த பிளே? ஸோ எட்கர் வந்து க்ளௌசெஸ்டரோட லெஜிட்டிமேட் சன். ஸோ எட்மண்ட் வந்து இல்லெஜிட்டிமேட் சன் அண்ட் இது எட்கர் வந்து லெஜிட்டிமேட் சன். ஸோ இவனையும் வந்து நாடு கடத்திடுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் இவனும் வந்து டிஸ்கைஸ் பண்ணிட்டு வருவான் இந்த நேம் ஆஃப் புவர் டாம் அண்ட் மேட் பெக்கர் அப்படின்ற மாதிரியும் வந்து கேட்கலாம் உங்களுக்கு. ஹூ வாஸ் த மேட் பெக்கர் அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். ஸோ இட் இஸ் எட்கர். ஸோ இங்கே வந்து 2 பேரை வந்து நாடு கடத்திடுவாங்க. இட் இஸ் கென்ட் அண்ட் எட்கர். 2 பேருமே வந்து டிஸ்கைஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹூ கில்ஸ் ஆஸ்வால்ட்? இட் இஸ் எட்கர். வாட் ஹேப்பன்ஸ் டு காண்ட்ரில் அண்ட் ரீகன் அட் த எண்ட்? ஸோ த டை பை பாய்சன் அண்ட் சூசைடு. ஸோ ரீகனுக்கு வந்து பாய்சன் கொடுத்து கொண்டுட்டு காண்ட்ரிலும் வந்து சூசைட் பண்ணிக்குவா. ஹூ லெட்ஸ் த ஃப்ரெஞ்ச் ஆர்மி அகெயின்ஸ்ட் த இங்கிலீஷ்? இட் இஸ் கார்டிலியா. ஹூ கேப்சர்ஸ் லியர் அண்ட் கார்டிலியா? இட் இஸ் எட்மண்ட். ஹவு டஸ் கார்டிலியா டை? பை ஹேங்கிங். ஸோ எட்மண்ட் வந்து இவங்க 2 பேர்த்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணி கார்டிலியா வந்து ஹேங் பண்ண சொல்லிடுவான். What happens to Lear at the end of the play? ஸோ லியர் வந்து டைஸ் ஃப்ரம் grief. ஓகே, ஃபஸ்ட் வந்து கார்டிலியா வந்து ஹேங் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கார்டிலியா இறந்துட்டாலே நம்ம இப்படி தப்பாக டெசிஷன் எடுத்துட்டோமேனு அந்த ஒரு இதுலேயே வந்து இறந்துடுவார். பட் ரியலான ஸ்டோரி நடந்ததுலே இது வந்து ஒரிஜினல் ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட இதுதான். ஸோ ஹாலின்ஷெட்டோட க்ரானிக்கல் தான் வந்து இதுக்கு பேஸ். எல்லா ஹிஸ்ட்ரி பிளேஸ்லேயும் வந்து ஹாலின்ஷெட்டோட க்ரானிக்கல்ஸை பேஸ் பண்ணி தான் ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார். ஸோ இதுவுமே வந்து அதில் வந்து அந்த ஒரு ஹிஸ்ட்ரி பேஸ் அலாங் வித் தட் ஒரு அன்னோன் பிளே இருக்கும். அந்த அன்னோன் பிளேயோட நேம் என்னன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ அந்த 2த்தையும் பேஸாக வச்சு தான் வந்து இந்த ஒரு ட்ராமாவை வந்து அவர் வந்து எழுதுவார். ஸோ அந்த ஒரிஜினலாக இருக்குது இல்லைங்களா, ஒரிஜினலாக இருக்கிறதுல வந்து கிங் லியர் வந்து கடைசியாக வந்து கார்டிலியா கூட இதை யுனைட் ஆகி கிங்காக மாறிடுவார். தட் இஸ் ரியல் திங். பட் இந்த இவரோட ட்ராமாவில் வந்து இட் ட்ராஜடியாக சொல்லணும் ஆஸ் வெல் அஸ் ஒரு மாரல் சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து இதில் வந்து 2 பேருமே இறந்துட்ட மாதிரி காமிப்பார் நம்ம ஷேக்ஸ்பியர். ஹூ சேஸ் நத்திங் வில் கம் ஆஃப் நத்திங்? ஸோ இதை நம்ம கேட்கும்போதே தெரியும். இட் இஸ் லியர். கிங் லியர் வந்து கார்டிலியாட்ட சொல்லுவார். லியர் சேஸ் திஸ் டு இது வந்து கொஞ்சம் கொஷின் வந்து நான் மாறி இருக்கு. ஸோ தப்பாக இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ஸோ த கொஷின் இஸ் வாட் தீம் இஸ் மோஸ்ட் ஸ்ட்ராங்லி அசோசியேட்டட் வித் க்ளௌசெஸ்டர்ஸ் பிளைண்டிங்? ஸோ க்ளௌசெஸ்டரோட பிளைண்டிங்க்கு முறை எது வந்து ஸ்ட்ராங்காக அசோசியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் பிளைண்ட்னஸ் அண்ட் இன்சைட். ஸோ இது பிளைண்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு வந்து இன்னுமே வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறாரு. ஸோ ஏன்னா நம்ம இல்லெஜிட்டிமேட் சன், எவன் கெட்டவனோ அவனை வந்து நல்லவன் பிலீவ் பண்ணிட்டோம், நல்லவனை வந்து நம்ம வந்து நாடு கடத்திட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவார். Which character remains loyal to Lear despite being banished? It is Kent.
வாட் இஸ் த ஃபேட் ஆஃப் எட்மண்ட்? ஸோ எட்மண்ட் வந்து ஸோ கடைசியாக இது அவன் தான் வந்து பவருக்கு வந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருப்பான். லாஸ்ட்டாக வந்து எட்கர் இருக்கான் இல்லையா, அவன் கூட வந்து சண்டை போட்டு ஒரு டியூவலில் தான் வந்து இறந்துடுவான். எட்மண்டை வந்து அவன் கொன்னுடுவான். எட்கர் வந்து கொன்னுடுவான். பட் அது வந்து எட்கராக வந்து சண்டை நடக்காது. எட்கர் வந்து புவர் டாமாக வந்து தான் வந்து சண்டை போடுவாங்க. What natural event mirrors Lear's inner turmoil? So natural event இங்கே காமிக்கிறது வந்து it is thunderstorm. B. What does Lear carry when he enters with Cordelia's body? ஸோ இதுதான் நான் சொன்ன ஒரு சில கொஷனில் வந்து அதுலேயே வந்து ஆன்சர் இருக்கும். ஸோ Cordelia's body அப்படின்னு சொல்லும்போது her corpse. Who says how sharper than a serpent's tooth it is to have a thankless child? ஸோ thankless child அப்படிங்கும்போது இது வந்து லியர் வந்து அவரோட பொண்ணு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி இருக்கும். தட் இஸ் Goneril's. What does Lear mistakenly assume about Cordelia at the end? ஸோ கார்டிலியாவை பற்றி என்ன மிஸ்டேக்காக அசியூம் பண்ணார் அப்படின்னா, அவள் வந்து இறந்துருப்பா, பட் இவர் வந்து இன்னுமே அவள் அலைவாக இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிப்பார். ஸோ த ஆன்சர் இஸ் she is alive. Who rules at the end of the play? ஸோ எட்கர் தான் வந்து எண்ட் ஆஃப் த பிளேயில் வந்து ரூல் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ நல்லவனாக இருப்பான் இல்லையா, அவன் வந்து எட்மண்டை கொண்டுட்டு இவன் வந்து ரூல் பண்ண ஆரம்பிப்பான். வாட் டஸ் த ஃபூல் சிம்பலைஸ் இன் த பிளே? ஸோ த ஃபூல் ஸ்பீக்ஸ் ட்ரூத் அண்டர் த வெயில் ஆஃப் நான் சென்ஸ். ஸோ விஸ்டம் இன் மேட்னஸ். ஃபூல் வந்து விஸ்டம் இன் மேட்னஸ். இந்த கிங் லியரில் வர ஃபூல் வந்து ரொம்பவே நிறைய டயலாக்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்கும் இந்த பிளேயில். Which daughter is married to the Duke of Albany? So Duke of Albany ன்றது வந்து first daughter it is Goneril, and Regan வந்து Duke of Cornwall. What is Gloucester's reaction after being blinded? He begs to die. Which character acts as Lear's conscience? It is the fool. Who is Regan married to? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததா, இட் இஸ் கார்ன்வால். தட் இஸ் டியூக் ஆஃப் கார்ன்வால். இவனும் வந்து இருக்கிறதுலே வயலண்ட்டான ஒரு கேரக்டர், எட்மண்ட் அலாங் வித் திஸ் பர்சன். வாட் டிஸ்கைஸ் டஸ் எட்கர் டேக் ஆன் டு அவாய்ட் கேப்சர்? ஸோ இட் இஸ் புவர் டாம். வாட் மேஜர் தீம் இஸ் ஷோன் த்ரூ லியர்ஸ் descent into madness? Fragility of human reason. What emotion dominates the final act? So final act, it is despair. What does Gloucester attempt after being blinded? To commit suicide. ஸோ சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி போனார். அதுக்கு வந்து புவர் டாம்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டார் அந்த கிளிஃப்க்கு போகிறதுக்காக. ஸோ புவர் டாம் வந்து ஆக்சுவலாக Gloucesterோட பையன் தான் இல்லையா, ஸோ அவரை வந்து கொஞ்சம் காப்பாற்றுவார். வாட் லெசன் டஸ் லியர் லேர்ன் த்ரூ சஃபரிங்? இட் இஸ் கம்பேஷன் அண்ட் ஹியூமிலிட்டி. What do the deaths at the end of the play symbolize? It is moral cleansing. So most of the characters in the play வந்து இறந்துடுவாங்க. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வந்து இறந்துடுவாங்க இந்த பிளேயில். ஸோ it is moral cleansing. What is the dramatic function of the storm? It reflects the inner turmoil. What is Kent's response to Lear's death? ஸோ கென்ட் வந்து லியர் டெத் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, he also refuses to live on. Why does Goneril poison Regan? ஸோ Goneril வந்து ரீகனுக்கு பாய்சன் கொடுப்பார். ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு தான் வந்து லியரை வந்து எப்படியாவது துரத்தி விடணும்னு பிளான் பண்ணாங்க. பட் ஃபைனலி வந்து Gonerilலே வந்து ரீகனுக்கு பாய்சன் கொடுத்துட்டு இவளும் வந்து சூசைட் பண்ணிக்குவா. ஸோ ஏன் அது பாய்சன் கொடுத்தான்னா, எட்மண்ட்ன்ற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த கேரக்டர் கூட இவங்க ரெண்டு பேருமே Goneril அண்ட் ரீகன் ரெண்டு பேருமே அஃபேரில் இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ஜெலஸ் ஆகி தான் வந்து Goneril வந்து ரீகனுக்கு வந்து பாய்சன் கொடுத்துருவான். What literary device is most used in Lear's speech? It is soliloquy. ஸோ நிறைய soliloquies இருக்கும். ஸோ which reflects Lear's inner struggle. What is Cordelia's defining trait? It is honesty. How is Edgar different from Edmund? He is loyal and just. Why does Lear banish Kent? ஸோ கென்ட் எதுக்கு பேனிஷ் பண்ணனா, ஹீ டிஃபென்ஸ் கார்டிலியா. ஸோ கார்டிலியா வந்து ஹானஸ்டாக இருக்கிறத வந்து லியருக்கு பிடிக்கல, பட் கென்ட்டை வந்து அவளுக்கு டிஃபெண்ட் பண்ணார். வாட் டஸ் லியர் ரியலைஸ் ஆன் த ஹீத்? ஸோ ஹிஸ் மிஸ்டேக் இன் ஜட்ஜ்மெண்ட். ஹவு டஸ் த நேச்சர் ஃபங்க்ஷன் இன் த பிளே? ஆஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹியூமன் கயாஸ். வாட் இஸ் த அல்டிமேட் மெசஞ்சர் ஆஃப் கிங் லியர்? மெசேஜ் ஆஃப் கிங் லியர். ப்ரைட் லீட்ஸ் டு டவுன்ஃபால். ஸோ இதுதான் வந்து ஆன்சர்ஸ். நான் கீழே ஒரு சிலதில் வந்து ஆன்சர் கொடுத்துருப்பேன், ஒரு சிலது நிறைய எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி தான் கொடுத்துருந்துருப்பேன். ஸோ ஐ ஹோப்
you like this video. So உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like, share, subscribe and don't forget to comment. Thank you.